ஓம் கம் கணபதியே நமக. வணக்கம். நான் வர்க்க சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரிசையில் கன்னி ராசி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி அப்படின்னாலே அது காலபுருஷனுடைய 6வது ராசி. இதில் அமைந்திருக்கின்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களை சேர்ந்தவர்களும், அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களை சேர்ந்தவர்களும் இந்த கன்னி ராசி நண்பர்கள். பொதுவாக இந்த ராசியுடைய அதிபதி புதன். அதாவது இவர் ஒரு புதன் அப்படிங்கிறது தான் கிரகங்களிலேயே இளமையான கிரகம். அவர் தான் இளைஞர். அப்போ புதனை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு சின்ன குழந்தைகளையும், அதாவது விவரம் தெரியாத இருக்கிறவங்கள அந்த புதனுக்கு ஒப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப விவரமானவங்களும் இந்த புதனை சார்ந்தவங்க தான். ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு ஞாபக சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கேட்குற நேரத்தில் டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். வார்த்தைகள், வாய் பேச்சு இதெல்லாம் இவங்களுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மையும் இருக்கும். அதே மாதிரி இடையில குழப்பங்கள் பண்ணக்கூடியவங்களே இவங்களை எத்தரப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சனியோட தொடர்பும் வந்துடும். அப்போ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறதே இவங்க தான், அதை கெடுக்கணும்னு நினைக்கிறதே இவங்களே இருப்பாங்க. அதாவது ஒன்று நான் நல்லா நடக்கலை அப்படின்னு சொன்னால், அதாவது எனக்கு கிடைக்காத ஒன்று யாருக்குமே கிடைக்கக்கூடாதுங்கிற நினைக்கிறதுல இது மாதிரி இருக்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாரும் இல்லை, அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு சொல்ல வரும். ரொம்ப விவரமாக இருக்கும்போதே அதில் போட்டி, பொறாமை இதெல்லாம் வந்துடும். அதேமாரி எல்லாத்துலேயுமே இவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடியவங்க, தப்பு கண்டுபிடிக்கிறவங்க. இவங்களுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தப்பு நல்லா தெரியும். நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் 100 நடந்திருந்தாலும் 1, 2 தப்புகள் மட்டும் நடந்திருந்தாலும் கூட அந்த 100 விஷயங்கள் ஒதுக்கிட்டு அந்த தப்புகளை மட்டுமே எடுத்து பேசக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு இவங்க ராசிக்குள்ள கேது சேர்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிடுறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ அதாவது என்ன சொல்றோம், 7ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, லக்னத்தில் கேது. இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர்த்துக்கு பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நம்ம தாண்டி வந்துட போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அல்லது தொழிலில், பழைய தொழிலில் அல்லது இதுக்கு முன்னால் செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழில் மூலமாக அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் பிரச்சனை, அதனால் உங்களை என்கொயரி பண்ணுறது,
இந்த மாதிரி விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் கட்டாமல் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாம் வந்து பூதாகரமாக வடிவெடுக்கக்கூடியது வந்து இந்த 2024 கிட்டத்தட்ட மார்ச், மே, ஏப்ரல் இந்த டைமில் வந்து உங்களுக்கு பல சிக்கல்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த நேரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது, அதாவது 9, 10 அந்த இடங்களில் சுக்கிரன் வரும்போது இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல நிலைமையை அடைவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பிஸ்னஸ்கள் வந்து அலட்டிக்காமல் நடத்திட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த நேரத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், சந்திரன் இவங்களெல்லாம் சேர்ந்து ஜூலை மாதத்துக்கு பின்னால் வந்து வேறு ஏதாவது பெரிய முதலீடு பண்ணுறதுக்கான திட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். அதே நேரத்தில் 1-2 பேருக்கு வந்து அந்த மாதிரி முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது புதுசாக ஒரே ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறது சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் வந்து குரு வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. அந்த டைமில் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸு கேட்காம கொண்டு போய் பணத்தை போட்டு லாக் ஆகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பேர்த்துக்கு இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. இந்த 2024 வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. சிறப்பாக இல்லைன்னா அதுக்காக எதுவுமே செய்யாமல் இருந்துட போகிறதில்ல. அடிப்படை விஷயங்கள் எப்பவும் நடந்துட்டு இருக்கிற வேலைகள் அதை வந்து நீங்கள் தெளிவாக செய்யலாம். சிக்கல் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதை விட்டுட்டு அகலக்கால் வைக்கிறது, அதாவது பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் சேர்த்து உள்ளதும் போச்சுங்கிற மாதிரி ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறிய பரிந்துரை. அதேமாரி அதாவது மிகப்பெரிய திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மனசோடு நிறுத்திக்கணும். கண்டிப்பாக நடக்க போகிறதில்லை இப்போ. அல்லது யாராவது உங்களை வந்து தூண்டுவாங்க, இதை பண்ணால் அதாயிரும், அவ்வளவு கொஞ்சம் போட்டால் பெரிய பணம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஹவாலா பணம் மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை கொண்டு வந்து லாக் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் அந்த மாதிரி விஷயங்களில் இறங்குனா நீங்கள் போய் மாற்றுறது பத்தாமல் உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் உள்ளே சிக்க வச்சு கடைசியில் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2024 இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் புத்திசாலித்தனமாக வந்து ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி ஐடியா சொல்கிறவங்க அல்லது ஆலோசனை கேட்டு அதை ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தெளிவாக பண்ணக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடியதும் இதே கன்னி ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது இரண்டும் கலந்த பலன்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரகங்கள் அமைந்திருக்கிற விதமும் அதற்கு அடுத்தது நடந்து கொண்டு இருக்கிற திசாபுத்தி, ஒவ்வொருத்தருக்கும் நடந்துட்டு இருக்கிற திசாபுத்திகள், அதேமாரி இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அனுசரித்து செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு, அதில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 80% வெற்றி கண்டிப்பாக இருக்குங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் ஒரு முத்தாய்ப்பாக சொல்லிக்கிட்டு, இது எல்லாம் ஒரு பொது பலன்கள். இன்னும் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடந்து கொண்டிருக்கிற திசாபுத்தியில் பொறுத்தும் பலன்கள் மேலும் மாறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்ககிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.